வணக்கம். இது நம்ம டிடி சினிமாவோட மற்றொரு வீடியோ. வீட்டுக்கு வரும் வழியில் சாமானெல்லாம் ஆகிட்டு வந்த ஒருத்தங்க வீட்டுக்கு வந்து அந்த சாமானெல்லாம் எடுத்து அலுமாரிகளை வச்சுட்டு இருக்கும்போது அந்த ஜன்னலுக்கு வெட்டியால் யாரோ மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தர் அவரை பார்த்துட்டு நிற்கிற மாதிரி இருக்க, திரும்ப கிட்ட போய் பார்க்காங்க. அவங்கள அந்த மாஸ்க் போட்ட ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கார். உடனே அந்த ஜன்னலை சாத்திட்டு ஃபோனை பார்க்குறப்போ அவரோட பாஸ் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், நீங்கள் அந்த ட்ரைனிங்குக்கு 15ஆம் தேதிக்கு பதிலாக 12ஆம் தேதி வர முடியுமா என்று மெசேஜ் போட, அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணலான்னு ஒவ்வொரு மெசேஜாக போட்டு டெலிட் பண்ணி ரிப்ளை பண்ணாமல் விட்டுட்டு போகிறாங்க. திரும்ப அவங்களோட அம்மாவுக்கு கால் எடுத்து கதைச்சி கொண்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, இப்படி தான் அம்மா, ஏற்கனவே எனக்கு இப்படி தெரிஞ்சம்மா, இப்போ தெரிய ஆரம்பிக்குது என்று சொல்லி அவங்களோட அம்மா கூட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களோட அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து கொண்டு இருக்கேன், நீ யோசிக்காத, நான் வந்துடுவேன் கொஞ்ச நேரத்தால், அப்படி என்னமென்று சொன்னால் நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன்னு அவங்களோட அம்மா சொல்ல, இல்லை அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு இவ ஃபோனை கட் பண்ணிவிட்டு அந்த சாமானை எடுத்து வச்சுட்டு திரும்ப உடற்பயிற்சி செய்கிறதுக்காக போயிட்டு உடற்பயிற்சி செய்து கொண்டு இருக்கும்போது பின்னால் திரும்பி பார்த்து அந்த மாஸ்க் போட்ட அவன் பின்னுக்கு நிற்கிற மாதிரி தெரியுது. உடனே முன்னுக்கு திரும்பி பார்க்காங்க, முன்னுக்கு நிற்கிற மாதிரி இருக்க. இவங்களுக்கு பயம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் கடகரண்டு ஓடி போய் ரூமுக்குள்ளே போயிட்டு என்ன செய்கிறேன்னு ஏது செய்கிறேன்னு தெரியாமல் பயத்திலையும் பதட்டத்திலையும் ஒரு மாயா அழுதுட்டு இருக்காங்க. திரும்ப மனசில் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த கதவை திறந்து பார்க்காங்க, யாராவது நிற்காங்களான்னு சொல்லி. யாருமே இல்லை. உடனே குளிப்போம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் கலட்டிட்டு குளிச்சுட்டு அந்த கதவை சாத்திட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. திரும்ப அவக்கு அந்த கதவை திறக்கிற மாதிரி சத்தம் கேட்கு, குளிக்கிற நிப்பாட்டிட்டு பார்க்காங்க, அந்த கதவை திறந்துருக்கு. அப்படியே மேலே சத்தம் கேட்க மேலே அண்ணாந்து பார்க்காங்க. அந்த மாஸ்க் போடின மனுஷன் அவனை பார்த்துட்டு இருக்க. இவக்கு பயமும் வருது. பயத்தில் கால் வலிக்கு அப்படியோ சறுக்கி கொண்டு கீழே விழுறாங்க. தலையில் அடிபடுது. மயக்கத்தில் அவ கிடக்காவும். திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து கோல் வர சத்தம் கேட்க மயக்கம் தெளியுது. பின்னாடி பார்த்தா தலையில் அடிபட்டு அவங்களுக்கு ரத்தமும் இருக்குது. உடனே எழும்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போய் அந்த ஃபோன் எடுத்து பார்த்தா அவங்களோட அம்மா தான் மெசேஜ் பண்ணி கால் பண்ணியிருந்தாங்க. திரும்ப அவங்களோட அம்மாவுக்கு கால் பண்ணி கதைக்காங்க. என்னென்னு சொல்லி கேட்க, நான் கால் பண்ணேன், நீ எங்கே போனேன், கொஞ்சம் நேரம் அவனை கால் அடிச்சிருந்தேன், எங்கே காணல, என்ன நடக்குது உனக்குன்னு கேட்க, இல்லைம்மா நான் சேர்ச்சுக்கு போயிருந்தேன் ஃபோனை போட்டு, அதான் கால் ஆன்சர் பண்ணலன்ட்டு அவள் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு உனக்கு நடக்கிற மாதிரி இருக்குது, நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் வேணாமன்ட்டு சொல்லிவிட்டு, சரியம்மா நான் வலிக்கெடுத்து அந்த சேர்ச்சிக்கு வாரேன், நீங்கள் அங்கே வந்துடுங்க என்று சொல்ல, சரி நானும் ஒன் பேலாக இருக்கேன், நானும் வாரேன் மாறுன்னு சொல்லி ஃபோன் கட் ஆகுது. இவங்க வலிக்கெடுத்துட்டு அந்த பேக்கையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. கீழே இறங்கி போய் அந்த ஊபர் புக் பண்ணேன். ஊபரில் போக மட்டும் போகிறாங்க. அந்த மாஸ்க் போட்டவன் அவக்கு முன்னுக்கு நிற்கிற மாதிரி இருக்கு. திரும்பி பார்க்காங்க, திரும்பி பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு. அங்கால தள்ளி பார்க்காங்க, அங்காலே நிற்கிற மாதிரி இருக்கு. இவக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாமல் போகிறாவும். சரி புக் பண்ண வண்டியில் ஏறுவோம்னு சொல்லி ஏறுவோம்னு போய் கதவை திறக்க பின்னாடி அவங்கள வந்து தொட இவ பயத்தில் கத்திட்டு போகிறாவு. வந்த ஊபர் டிரைவர், நான் தான் டேனியல், உங்களோட ஊபர் டிரைவர், நீங்கள் புக் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் கேட்காம இவ கடகரண்டு பயத்தில் ஓடி போய் ரூமுக்குள்ளே போயிட்டு அழுதுட்டு அவங்களோட அம்மாவை கால் பண்ணுறாவு. அவங்களோட அம்மா சொல்கிறாவு, நான் போலீஸுக்கு கால் பண்ணுறேன், நான் வந்து கொண்டிருக்கேன், நீங்கள் அப்படியே லைனில் இடியன்னு சொல்லி அவங்களோட அம்மாவை சொல்ல, அப்படியே ஃபோன் கட் ஆகுது. திரும்ப அந்த பெட்ஷீட்டுக்குள்ளே பார்த்தா யாரோ மூச்சு விடுற மாதிரி சத்தம் கேட்க பெட்ஷீட்டுக்குள்ளே கையை வச்சு பார்க்காங்க. அந்த மாஸ்க் மட்டும் அவ கூட கைக்கு வருது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஆப்ஷனை கொடுத்து சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணி விடுங்க. என்னோட வீடியோவில் சந்திக்கலாம். நான் தான் உங்கள் TGA. நன்றி, வணக்கம்.